அப்போ இங்க ஜென்சி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிதாக வரலாறு தெரியாது. திமுக சொல்லக்கூடிய பொய்களை அம்பலப்படுத்த முடியும். ஏன்னா திமுக ஒரு பக்கம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த சமூக நீதி, சமத்துவம் எல்லாத்துக்கும் நாங்க தான் ஜவாப்தாரி. ஏன் வந்து தாவேக்காவை தேர்ந்தெடுத்தாங்க? திமுகவை விடவும் தாவேக்கா தான் சிறந்த ஆட்சி கொடுப்பார்கள் அப்படின்னு மக்கள் நம்பியிருக்காங்க. இப்ப கேள்வி என்னவாக இருக்கு? தாவேக்கா கூட்டணி கட்சிகளுக்கு, சிறுபான்மையினர்களுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டார்கள். திமுக ஏன் அதை செய்யவில்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. நாங்களா பார்த்து கொடுப்போம், கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க சொல்லி காட்டுவோம், இது நான் உனக்கு போட்ட பிச்சை. தேர்தலை தோற்ற பிறகு திமுக என்ன பண்றாங்க? இந்த ஜென்சி தலைமுறையை கவர்வதற்காக அவங்களை குறி வச்சு தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்காங்க. ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி ஊருக்கு கூட்டம் போட்டுட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து சில பல காமெடிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ஜென்சி இளைஞர்களை எல்லாம் உட்கார வச்சு திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல முன்னெடுப்பு. அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அங்கேயும் வந்து திமுக தன்னை வந்து கார்னர் பண்ணாத மாதிரி, தான் வந்து மாட்டிக்காத மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 4 பேரும் திமுகவுக்காக பதில் சொல்லக்கூடியவர்கள். அப்போ இங்க ஜென்சி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிதாக வரலாறு தெரியாது. இதற்கு முன்னாடி என்ன நடந்தது, அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது, திமுக ஆட்சியில் என்ன நடந்தது, பாஜகவோட திமுக கூட்டணி இருந்தது, அந்த சமயத்துல கருணாநிதி என்ன பேசினது, இந்த மாதிரியான வரலாறுகள் இந்த பசங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரியான இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களால வந்து திமுகவினரை மடக்க முடியாது, ஒரு குறுக்கு கேள்வி கேட்க முடியாது, ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது. அப்ப அதை வந்து திமுக என்ன பண்றாங்க, அவங்களுடைய அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்றதுதான் பதில். திமுகவை பொறுத்த வரைக்கும் பேச்சுல அவங்க வில்லாதி வில்லன்கள். அவங்களே சொல்லுவாங்க, பேசியே வளர்ந்த கட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பேசுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் அந்த ஒரு பாயிண்ட் விட்டுட்டாரு அப்படின்னா கூட அடுத்தவங்க வந்து அந்த பாயிண்ட் எடுத்து பேசி இந்த ஜென்சி இளைஞர்களை வந்து ஈஸியா கன்வின்ஸ் பண்றாரு. அதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம். அப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்றதுதான் மிகப்பெரிய டேஞ்சர். அதனால திமுக என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான விவாதங்களை நடத்தி திமுக வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டே வருகிறது. ஜென்சி இளைஞர்களை வந்து திமுக கன்வின்ஸ் பண்ணிட்டே வராங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதற்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஜேம்ஸ் வசந்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேரை வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். அதே மாதிரி தான் ஒன் இந்தியா தமிழ்ல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில திமுகவினர் சொன்ன பதில்கள் வைரலா போயிட்டு இருக்கு. எவ்வளவு சூப்பரா பதில் சொல்லியிருக்காரு பாரு, இதை விட என்னையா வேணும், திமுக எப்படி அழகா டிஃபன் பண்ணிருக்காங்க பாரு அப்படின்னு திமுகவினர் வந்து தொடர்ச்சியா அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த ஜென்சி இளைஞர்கள் கேட்ட கேள்வி வேற, திமுக சொன்ன பதில் வேற. அதனாலதான் ஒன் இந்தியா தமிழ் நடத்திய அந்த விவாதம், அந்த காணொலியை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஜென்சி இளைஞர்கள் கேட்ட கேள்விகள், அதற்கு திமுகவினர் சொன்ன பதில், அதற்கு நம்மளுடைய பதிலடி, இதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கலாம். ஆனா திமுகவினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நீங்க கவுண்டர் பண்ண முடியும். பிளஸ் ஜென்சி இளைஞர்கள் கிட்ட திமுக பேசுற மாதிரி மற்ற கட்சியினர் பேசணும். நாம் தமிழர் கட்சியாகட்டும், பாஜகவாகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஜென்சி இளைஞர்கள் கிட்ட பேசினா மட்டும்தான் திமுக சொல்லக்கூடிய பொய்களை அம்பலப்படுத்த முடியும். ஒரு பொய்யை நம்ப வைக்கிறதுல திமுக ரொம்ப எக்ஸ்பர்ட். சோ அதனாலதான் இவங்க என்ன பேசியிருக்காங்க, திமுக என்ன பதில் சொல்லிருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ அடுத்த பாயிண்ட் வரேன். ஏன் மாத்தி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. ஏன் மாத்தி கொடுத்துருப்பாங்க? ஆஃப் கோர்ஸ் திரும்ப நான் ஏத்துக்கிறேன், மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன். நாங்க கேட்கறதா என்ன அப்படின்னா, எங்களை விட சிறப்பான ஆட்சி கொடுப்பாருன்னு போனீங்க, எங்களை விட எந்த விதத்தில் சிறந்தவர் அப்படிங்க. அப்ப அவர் பதில் என்ன சொல்றாங்க? நீங்க அப்படிங்கிறார், இதை சொல்றதுக்கு நீங்க வந்தீங்க. எங்களை விட சிறப்பான ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு தானே போனீங்க, அப்ப நீங்க எந்த விதத்துல சிறந்தவர், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு திமுக கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு தாவேக்கா எதற்காக பதில் சொல்லணும்? அடிப்படையே தப்பா இருக்குல்ல. மக்கள் வந்து தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏன் வந்து தாவேக்காவை தேர்ந்தெடுத்தாங்க? திமுகவை விடவும் தாவேக்கா தான் சிறந்த ஆட்சி கொடுப்பார்கள் அப்படின்னு மக்கள் நம்பியிருக்காங்க. பிளஸ் திமுக வேண்டான்னு சொல்லி மக்கள் நம்பியிருக்காங்க. அப்ப திமுக யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? நீங்க போய் மக்கள்கிட்ட கேளுங்க. நீங்க மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேட்டீங்க, மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்டயே போய் கேளுங்க. ஏன் வந்து திமுகவை விடவும் தாவேக்கா சிறந்த கட்சி என்று நீங்கள் ஓட்டளித்தீர்கள் அப்படிங்கிற கேள்விய மக்கள்கிட்ட கேட்டு மக்கள்கிட்ட இருந்து பதில் வாங்கணும். ஆனா இவங்க வந்து நேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னை விட நீ எப்படி பெட்டர்னு சொல்லு அப்படின்னு 2 வருடமான அந்த கட்சி கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, உங்க லாஜிக்கே வருவோம். திமுகவை விடவும் தாவேக்கா சிறந்த கட்சி,
சிறந்த முறையில் ஆட்சி தருவார்கள் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதற்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல. நீங்க ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கீங்க, நாங்கள் தான் சிறந்த ஆட்சி கொடுத்திருக்கிறோம், தமிழகம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே. அதே மாதிரி அவங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணட்டும். அப்பதானே வந்து 2 ஆட்சிகளில் எது சிறந்த ஆட்சி, 2 கட்சிகளில் எது சிறந்த கட்சி அப்படின்னு ஒப்பிட முடியும். ஆனா ஆட்சிக்கு வந்த 50 நாட்களுக்குள்ள நீங்க என்ன பாடுபடுத்துறீங்க. ஆனா அந்த இளைஞர் வந்து தொடர்ச்சியா சிறந்த கேள்விகளை கேட்டுட்டே இருந்தாரு. அந்த கேள்விகளையே நீங்க பாருங்க. எந்த விதத்துல சிறந்தவர் அப்படின்றது அவரே அந்த சட்ட சபையில நேற்று பேசியிருக்காரு. நாங்க வந்து மினிஸ்டர் பதவி வந்து கொடுத்தோம், இத்தனை நாள் நீங்க கொடுக்கல, உங்களுக்கு இந்த கட்சிகளுக்கு வந்து கொடுக்கல. நம்மள நம்பியும் கொஞ்சம் பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம அதிகாரத்துல ஷேர் தரணும் இல்லையா, சொன்னார் இல்லையா விஜய், அதை நிறைவேற்றிருக்காரு. கரெக்டா இல்ல, அவரை நம்பி வருவாங்கன்னு அவர் சொன்னது எப்ப? தேர்தலுக்கு முன்னால. பீப்புள் அவரை நம்பி வந்தவங்க யார்? பீப்புள்ல முஸ்தபா கொடுக்கல, கேஎம் ஷெரீப் வந்தார், அவங்களுக்கு கொடுத்திருந்தா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்ப வாங்க, எவ்வளவு பெரிய பவர் ஹங்கரி, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிஸ்டிக் விஜய் அப்படிங்கிறது என்னன்னா, அவரை நம்பி வந்தவர்கள் ஜெகநாத் மிஸ்ரா தேர்வு செய்யப்படுறார் எம்எல்ஏவாக. அவர் சொன்னது நம்ம நம்பி வருவாங்க இல்லையா, நம்ம நம்பி வரது எப்போ? தேர்தலுக்கு முன்னால. இவர் நம்பாம இருந்தவங்க தான் முஸ்லீம் லீக், இவர் நம்பாம இருந்தவங்க தான் விசிகா, இவரை நம்பாம இருந்தவங்க தான் கம்யூனிஸ்ட். நம்பல, இவர் ஜெயிப்பாருன்னு நம்பல. இப்ப இவரை நம்பி ஜெயித்த முஸ்தபாவுக்கு நீங்க சிறுபான்மை அமைச்சர் கொடுத்துக்கணுமா? நியாயமா ஒரு வாதத்துக்கு ஜெயிச்ச முஸ்தபாவுக்கு சீட்டு தராம, மினிஸ்டர் தராம, இவரை நம்பாதவர்கள் இவங்க எல்லாம் யாருன்னா, விசிகா இவங்க யாருன்னா நம்பாதவர்கள். இங்க அந்த இளைஞர் வந்து என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? நீங்க வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம், எங்களை விட நீங்கள் எந்த விதத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிறீங்க. அதற்கான பதிலையும் சட்டமன்றத்துல விஜய் கொடுத்திருக்காரு. நீங்க இதுவரைக்கும் வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு உங்களுடைய அதிகாரத்தை பகிர்ந்ததே கிடையாது. ஆனா நாங்க வந்த உடனேவே அனைவருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம். அப்ப அது வித்தியாசம் தானே அப்படின்னு அந்த இளைஞர் சுட்டி காட்டுறார். உண்மையிலேயே சரியான பாயிண்ட். இப்ப கேள்வி என்னவாக இருக்கு? தாவேகா கூட்டணி கட்சிகளுக்கு, சிறுபான்மையினர்களுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டார்கள், திமுக ஏன் அதை செய்யவில்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனா அந்த நபர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல விஜய் சொன்னதை செஞ்சுட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, விஜய் சொன்னதை செய்யல, எங்களையும் நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா விசிகாவோ, கம்யூனிஸ்ட் கட்சியோ, காங்கிரஸோ விஜயை நம்பாதவர்கள். விஜயை நம்பாதவர்கள் தேர்தலுக்கு பிறகு அந்த பக்கம் போன உடனே அவங்களுக்கெல்லாம் அதிகார பகிர்வு கொடுத்துட்டாரு. அதனால வந்து அவர் செஞ்சதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, விஜய் எல்லாம் ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது, அப்பவும் வந்து எங்களை விட அவர் சிறந்தவர் ஒன்றும் கிடையாது, அவர் வந்து சந்தர்ப்பவாதத்துக்காக, அதிகார வெறிக்காகத்தான் இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எப்படி பாருங்க, விஜய் செய்தது ஒரு சாதனை, உண்மையிலேயே அதை வந்து பாராட்டணும். ஏன்னா அவர் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார், இதையெல்லாம் வந்து அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற போது அதை பாராட்டணும். ஆனா திமுகவினர் என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா? அதுதான் மாதிரி திமுக தனம். ஒரு விவேக் பட காமெடி ஒண்ணு இருக்கும். விவேக் வந்து இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அப்போ ஒருத்த வந்து தலையில அடிபட்டு ரத்தம் முழுக அப்படியே நடந்து வந்துகிட்டே இருப்பான். என்னையாச்சு, தலையெல்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, யார் அடிச்சா, வா போலாம், போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். மார்க்கெட் சேகர் தாங்க அடிச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த காவல்துறையெல்லாம் அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. பின்னாடி போயிட்டு, உன்னை பார்த்தா பெருசா அடிபட்ட மாதிரி தெரியலையே, ரத்தம் ஒழுகிட்டு இருக்கும், ஆனா அப்படித்தான் சொல்லுவாரு, ஒரு அனாசினோ ஒரு நோவால்ஜினோ இதெல்லாம் போட்டா சரியாயிடும், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் திமுக என்ன செய்தாலும் அது மிகப்பெரிய சாதனை. அதை விட மிகப்பெரிய சாதனையை உண்மையிலேயே எதிர்கட்சிகள் செய்தால் கூட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, இது என்னங்க ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அதை சாதனை என்று கூட ஒத்துக்கொள்ளாமல் அதற்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதை அசிங்கப்படுத்தும் வேலையை செய்வதுதான் திமுக. அவர் அதைத்தான் செய்யறாரு. விஜய் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகேங்க, நீ ஏன் கொடுக்கல? அந்த கேள்விக்கு பதில் சொல்லியா? திமுக காரன் தானே நீ திமுகவை டிஃபெண்ட் பண்றல்ல, அவர் வந்தாரு கொடுத்துட்டாரு, அது பெரிய சாதனை இல்ல, சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இத்தனை வருஷமா 50 வருடமா ஆட்சியில் இருந்த போதும், மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்த போதும் நீ ஏன் வந்து பதவி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கவில்லை? இந்த கேள்விக்கு எந்த திமுக காரனாவது பதில் சொல்லியிருக்கானா? ஆனா எப்படி வந்து மடை மாத்துறாங்க பாருங்க. அந்த இளைஞர் கேட்ட கேள்வி அதானே, திமுகவை விடவும் தாவேகா எந்த விதத்தில் சிறந்த கட்சின்னு நீ கேட்கறல்ல, பாரியா நாங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கோம், நீ என்ன பண்ண? அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? கிடையாது. இந்த கேள்வி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அப்பவும் அவர் வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல. நீங்களே பாருங்க. கதறாங்க. நான் திரும்ப ஒரு வார்த்தை, உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா? விசிகாவுக்கு மினிஸ்டர் கொடுத்தா உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி இல்ல? இத்தனை நாள் வந்து நாங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நிக்கிறோம் பேசுற திமுக விசிகாவை கொடுக்கும்போது ஏன் வந்து இப்படி பேசுறாங்க? தப்பு பேசுறாங்க. ராசாலாம் வந்து தவறாக பேசுறாங்க. அந்த ட்வீட்டர் நீக்கிட்டார். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வேற ஒரு கோணத்துல பதில் சொல்றேன்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் உள்ள ஒரு கட்சி. அந்த ஒரு ஆதங்கத்தை தான் நீங்க கேள்வி கேட்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே விஜய் அவர்களோடு கூட்டணி வைத்தால் நமக்கு அவர் அதிகாரத்தில் பங்கு தருவார் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படியே திமுக வந்தாங்க. திமுகவோடு கூட்டணி வைத்தால் தலையே உண்டு கவுந்து போனாலும் அமைச்சர்கள் பங்கு தர மாட்டார்கள் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். இதை தெரிந்து கொண்டு கூட்டணி வைத்து இங்கு ஜெயித்து விட்டு அங்கு சென்றது சந்தர்ப்பவாதமா? அப்ப அந்த சந்தர்ப்பவாதத்து மேல தானே கோவம் வரும். நான் விசிகாவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததை நீங்க விமர்சிக்கிறீங்களே, அப்ப அவங்க வந்து அமைச்சராகிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா, திமுகவுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு அந்த இளைஞர் கேட்கிறார். அதற்கு வந்து அவர் எப்படி பதில் சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் கூட கூட்டணி போனா விஜய் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து தருவார் அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். ஆமா தெரியும். அதே சமயம் திமுகவோட கூட்டணியில இருந்தா நம்மளுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடைக்காது அப்படிங்கிறதும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா தெரியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் தெரிஞ்சுதான் வந்து திமுகவில் இருந்திருக்காரு, அதனால அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நாங்க வந்து அதிகாரத்தை கொடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் அவங்க எங்க கூட இருந்தாங்க. ஆனா விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த பக்கம் போனதுதான் சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறார். எகைன் பாத்தீங்கன்னா இங்க கேள்வி அது இல்லை. அந்த இளைஞர் என்ன சொன்னாரு, எங்க விசிகாவுக்கு விஜய் அமைச்சர் பதவி கொடுத்தது நீங்க ஏன் தப்பா பேசுறீங்க அப்படிங்கிற போது அதை வந்து சந்தர்ப்பவாதம் அப்படின்னு அடையாளப்படுத்துறீங்க. சந்தர்ப்பவாதமாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி அந்த கட்சிக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னா அதை வரவேற்பதில் திமுகவுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, அடுத்தவன் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்னதான் சார் உங்களுக்கு வேணும்? திமுகவுக்கு என்ன வேணும்? எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் தர வேண்டும். அதுதான் திமுகவுடைய தாரக மந்திரம். இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், பிரிக்கப்பட்டவர்கள், சமூக நீதி, சமத்துவம் எல்லாத்துக்கும் நான் தான் அத்தாரிட்டி, நானா பார்த்து கொடுப்பேன், நீ வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் கொடுக்குறான்னு போயிட்டு வாங்கிட்டு வந்த அப்படின்னா நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம். திமுகவுடைய டிஎன்ஏவே இதுதான். அதற்கு வந்து இந்த காணொலியிலேயே ஒரு உதாரணம் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். உனக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து, உனக்கு வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து, நீயே வந்து உனக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்ட அப்படின்னா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்களா பார்த்து கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க சொல்லி காட்டுவோம், இது நான் உனக்கு போட்ட பிச்சை, நாங்க இருந்தனால தாண்டா நீ சட்டை போட்ட, நாங்க இருந்தனால தாண்டா நீ பேண்ட் போட்ட, நாங்க தாண்டா உன்னை படிக்க வச்சோம், நான் என்னால தாண்டா நீதிபதி ஆனீங்க. அப்புறம் இதையெல்லாம் எப்படி சொல்லி காட்டுறது? பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு, தலித் மக்களுக்கு அதிகார பகிர்வு அப்படிங்கிறது தான் உண்மையான சமூக நீதியா இருக்கும். ஆனா திமுக எதை சமூக நீதினு சொல்றாங்க தெரியுமா? அதையும் பாருங்க.